இந்த டிஷ்ஷுக்கு மேரிமி சிக்கன்னு பேர் வந்ததுக்கு காரணம் தெரியுமா? சாப்பிட்டவங்க நீங்கள் என்ன மேரி பண்ணிட்டீங்களோன்னு சொல்லிட்டாங்களாம். உண்மையா இல்லையான்னு தெரியாது, ஆனால் டேஸ்டில் டெஃபினெட்லி லவ் அட் ஃபர்ஸ்ட் பைட். மேரேஜ் கேரண்டி இல்லை, டேஸ்ட் கேரண்டி தான் இருக்குது. சிங்கிள்களும் ட்ரை பண்ணலாம். ஃபுட்டை மாதிரி பண்ணலான்னு சொன்னேன்னா, இந்த சிக்கன் டிக்டாக்ல ரொம்ப ட்ரெண்டாக போகுது. இதுக்கு பேர் மேரிமி சிக்கன். ஆனால் நான் காட்ட போகிறது என்னுடைய ஸ்டைல், ஸ்ரீலங்கன் ஸ்டைல் ஆட் பண்ணி தான் இந்த மேரிமி சிக்கனை காட்ட போகிறேன் நான். ஸோ இதுக்கு நீங்கள் சிக்கன் பிரஸ்ட்டை பாதி பாதியாக வெட்டி எடுங்க. நன்றாக கழுவுனதுக்கு பிறகு உப்பு, மஞ்சத்தூள், மிளகுத்தூள், சில்லி பவுடர், பிரெட் கிரம்ஸ் இதெல்லாம் போட்டு நல்லா மேரினேட் பண்ணி ஒரு ½ an hourக்கு ஊற வைங்க. அதுக்கு பிறகு நீங்கள் ஒரு பாத்திரத்தில் நல்ல எண்ணெயை விட்டு, அதாவது எந்த எண்ணெய்னாலும் பரவாயில்ல, நான் யூஸ் பண்ணுறது கோகோனட் ஆயில். ஸோ கோகோனட் ஆயில் கொஞ்சமாக ஊற்றி அதை நல்லா பொரிச்செடுங்க 2 பக்கமும். எண்ணெய் விருப்பம் இல்லாதவங்க நீங்கள் ஏர் ஃப்ரையர்லேயோ இல்லைன்னா ஓவன்லேயோ நீங்கள் பொரிச்சோ பேக் பண்ணியோ அந்த மாதிரி எடுக்கலாம். ஸோ இதுக்கு தாளிக்கிறதுக்கு எங்களுக்கு வெங்காயம், வெள்ளைப்பூடு, இஞ்சி, ரம்பை, தக்காளி, கருவேப்பிலை தேவை. ஆனால் ஆக்சுவலி இந்த மேரிமி சிக்கனுக்கு ரம்பை கருவேப்பிலை போடுறதில்ல. அதுக்கு பதிலாக அவங்க ஆட் பண்ணுறது பார்ஸ்லி. ஸோ நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்னேன், இது ஸ்ரீலங்கன் ஸ்டைல். என்னுடைய வேலை செய்கிறனால நான் இதில் ரம்பை கருவேப்பிலை ஆட் பண்ணுறேன்னா. ஸோ நீங்கள் எல்லா சிக்கன் பிரஸ்ட்டையும் 2 பக்கமும் நல்லா பொரிச்சு எடுத்ததுக்கு பிறகு அதே தாய்ச்சி தான் நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம். ஏனெண்டா அதில் அந்த பொரிச்ச ஃப்ளேவர் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் அதுலேயே கொஞ்சமாக பட்டர் விட்டு நீங்கள் வெட்டி வச்சுருந்த அத்தனை வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, ரம்பை, இஞ்சி, வெள்ளைப்பூடை நல்லா வதக்குங்க. ஸோ நீங்கள் வதக்கும் போது அந்த டெக்ஸ்சர் வேறு லெவல் டேஸ்ட்டு. ஸோ இதை நீங்கள் நல்லா வதக்கணும். நல்லா அந்த ஸ்மெல் போகிறதுக்கு நல்லா வதக்குனதுக்கு பிறகு, ஸோ நீங்கள் அதுக்கு பிறகு நல்லா வதங்கினதுக்கு பிறகு ஹெவி க்ரீம் அண்ட் அதுக்கு பிறகு பார்மெசன் சீஸ், அதுக்கு பிறகு சில்லி பவுடர், ரெட் பெப்பர் ஃப்ளேக். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணணும். இது உரைப்புக்காக தான் சொல்கிறேன்.